இந்தியாவின் 2 பிரதான அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தமது எதிர்கால திட்டங்கள் குறித்து ஆராயும் 2 பேச்சுவார்த்தைகளில் இன்று பிற்பகல் ஈடுபட்டனர். இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களுக்கு இடையிலான கலந்துரையாடல் புதுடில்லியில் இன்று ஆரம்பமாகியது. 20% குறைவான வாக்கு வீதத்தையே காங்கிரஸ் கட்சியினால் பெற்றுக்கொள்ள முடிந்துள்ளது. இதற்கமைய 543 ஆசனங்களை கொண்டமைந்த இந்திய நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு இம்முறை 44 ஆசனங்கள் மாத்திரமே கிடைத்துள்ளது. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் ஏற்பட்ட தோல்வி தொடர்பில் காங்கிரஸ் கட்சியின் தலைமைத்துவம் ஒன்று கூடி கலந்துரையாடல்களை ஆரம்பித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கட்சியின் உள்ளக சீர்திருத்தம் தொடர்பில் காங்கிரஸ் கட்சியின் தலைமைத்துவம் தீர்மானித்துள்ளதாக அந்த ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை மக்களவைத் தேர்தலில் தனித்து 282 ஆசனங்களை தன்வசப்படுத்திக் கொண்டு மாபெரும் வெற்றியை உரித்தாக்கிக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தெரிவாகியுள்ள மக்கள் பிரதிநிதிகள் அந்த கட்சியின் தலைவரான ராஜ்நாத் சிங்கை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். புதிய அரசாங்கம் ஸ்தாபிக்கப்படுகின்றவை குறித்து இந்த சந்திப்பில் கலந்தாலோசிக்கப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்தியாவின் அடுத்த பிரதமராக தெரிவு செய்யப்பட உள்ள நரேந்திர மோடியின் அமைச்சரவை தொடர்பிலும் இந்த சந்திப்பின் போது அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது.